சாதிய கொடுமைக்கு வித்திட்ட இடம்தான் தஞ்சாவூர் மாவட்டம். அந்த காலத்தில் நடந்த சாதி கொடுமைக்கு சவுக்கடி கொடுத்தவர் அவர்தான். சுதந்திரம் எதற்காக? சாதியை வளர்ப்பதற்காக தான். நான் விளம்பரம் படுத்தினா நான் பிரயோஜனப்படுவேன், என்னுடைய முகத்தை காட்டினாங்க டிவியில. ஆனா மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? தூக்கு போட்டேன்னு சொல்றாரு. அவர் யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இந்த சமூகத்தில் இருந்து அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணிக்கு சேர்ந்து எல்லா முழுமையை அனுபவிச்சுட்டு அப்புறம் குறை சொல்றது. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் புரட்சி பாரதத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் பூங்கா நகர் காமராஜ் அவர்கள். இன்னைக்கு எதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஆண்டர்சன் பேட்டைனாலே எல்லாருக்கும் தெரியும். அதாவது பூந்தமல்லியில் வந்து பூவை மூர்த்தியார் அப்படின்றனாலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான அரசியல் தலைவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி வந்தார், இந்த கட்சி எப்படி ஆரம்பித்தார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன பணிகள் செய்தார் அப்படின்னு தான் அண்ணன்கிட்ட விவரமாக கேட்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணன் யாருன்னு நான் சொல்கிறேன்னா, தந்தை பெரியார் அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட காமராஜ் எனப்பட்டவர் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்காரு. அண்ணா சொல்லுங்க. வணக்கம். அண்ணா, பூவை மூர்த்தியாருடைய இந்த வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணார், அதாவது வந்து அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய பணிகள் எப்படி இருந்தது, அதன் பிறகு 1998 வந்து புரட்சி பாரதம் கட்சியாக மாறினதுக்கான அவருடைய பணிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த சேவைகள், அதை பற்றிலாம் சொல்லுங்க. சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடி மறைந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள். சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய கடின உழைப்பால், முயற்சியால் பள்ளி பருவத்தை அந்த ஆண்டர்சன் பேட்டை பள்ளி பக்கத்தில் இருக்கிற திருமழிசையில் படித்து முடித்துவிட்டு பின்பு மேல் படிப்புக்காக டிஆர்பிசிசி தர்மபுரி ராபகதூர் காலவால கண்ணன் செட்டி ஹையர் செகண்டரி காலேஜில் அவர் பியூசி பயின்றார், புகுமுக வகுப்பு. பயின்ற பிறகு மேல் படிப்புக்காக பூண்டி புஷ்பம் காலேஜில் சேர்ந்தார், தஞ்சாவூரில் இருக்கிற. அங்கே தான் நான் அந்த சாதிய கொடுமையை அவர் அனுபவித்திருக்கேன். முதலாக அவர் நேரடியாக சொன்னது, சாதிய கொடுமைக்கு வித்திட்ட இடம்தான் தஞ்சாவூர் மாவட்டம். உங்களுக்கு தெரியும், நிறைய சாதி கொடுமைகள்லாம் நடந்திருக்கிறது. நேரடியாக அனுபவித்தவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள். அந்த வரலாற்று பின்னணியில் பின்னொரு காலத்தில் நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் அந்த பேசிக் என்று சொல்லக்கூடிய ஆரம்பம், சாதியினுடைய ஆரம்பம் அங்கே தான் அவருக்கு தெளிவாக புரிந்தது. அதற்கு பின்னாலே சட்டக்கல்லூரி சேர்ந்து சட்டப்படிப்பை முடித்து சென்னையில் இருக்கிற உயர்ந்த ஒரு ரிசர்வ் வங்கி என்று சொல்லக்கூடிய அந்த வங்கியில் உயர்ந்த நிலையிலே பொறுப்பில் இருந்தார். அவர் வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து வேதனைப்பட்டிருக்கிறார். சிலர் நிறைய பேர் பேசுவார்கள், ஆனால் செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படும், செயல்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ந்து பாடுபட்டார், குரல் கொடுத்து வந்தார். அவருடைய சமூக சிந்தனைகள் என்பது நான் நேரடியாக அவரிடம் பழகிய அந்த பழக்க வழக்கங்களில் கற்றுணர்ந்தது. ஒரு தொலைநோக்கு சிந்தனை பார்வை அவருக்கு. ஏனென்றால் அந்த காலத்தில் நடந்த சாதி கொடுமைக்கு சவுக்கடி கொடுத்தவர் அவர்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழகத்தில் 50 தலைவர்கள் இருந்தார்கள். எல் இளையபெருமாள் சிறப்பு உட்குறு திட்டத்தை அறிமுகப்படுத்திய எல் இளையபெருமாள் முதலாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வன்கொடுமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்தார் அவர்தான். அதற்கு பின்னாலே சக்திதாசன் சேப்பன், உங்களுக்கெல்லாம் தெரியும், சக்திதாசன் சேப்பன். பிறகு சுந்தரராசனார் ஒருத்தர் இருந்தார் பெரியமேட் பகுதியில், பௌத்த புரட்சியாளர்.
இன்றைக்கு நேரு ஸ்டேடியம் அருகில் இருக்கிற அம்பேத்கர் சிலை வருவதற்கு காரணகர்த்தா அவர்தான். நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். பிறகு வை பாலசுந்தரம், இந்த 50 தலைவர் தான் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களை பரப்பி வந்தவர்கள் 50 தலைவர்கள். ஆனால் அதற்கு மேலாக ஒரு தலைவர் உருவானார் என்று சொன்னால் சாத்விகமான முறையிலே போராடியவர்கள் இவர்களாம். ஆனால் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள், அவருடைய பாணி என்பது தனிப்பாணி. எவரும் எதிர்க்கக்கூடிய ஒரு போர்க்குணம் படைத்தவர். எந்த நேரத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மனிதர். எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் உடனே வருவார். நீங்க 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு அண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு நீங்க வாங்கன்னு சொன்னா உடனடியாக வந்து களத்தில் நின்று போராடி வெற்றிக்கனியை பறித்து கொடுத்தவர் தான் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள். நிறைய விஷயங்கள் அவரை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவர் முதலாக மக்கள் நலமன்றம் என்று பூவையிலே ஆரம்பித்தார் 1976. பிறகு அது மக்கள் நலமன்றம், பின்பு அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்று APLF என்கிற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கிற மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி காட்டினார். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. 1980 நினைக்கிறேன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக குறைந்த வாக்குகள் பெற்று அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு 22,000 வாக்குகள் பெற்றதா நின்று, அதாவது அரசியல் களத்துக்காக அவர் போராடவில்லை. இருந்தாலும் மக்களுடைய நிர்பந்தம், அவர் அதாவது தேர்தல் களத்திலே நாம் போராட வேண்டும் என்று அவர் படித்ததின் காரணமாக 2 தொகுதிகளும் போட்டியிட்டார். அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் எப்படியோ, ஆனால் இந்த மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அதாவது சமுதாயத்தில் போராடி பெறுகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு ஆதாயமே, விட்டொழிக்க வேண்டியது சாவை பற்றி அச்சத்தை மட்டுமே என்கிற ஒரு சித்தாந்தத்தை, பாபாசாஹேப் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை மனதில் ஏற்று அதற்காக உறுதியாக நின்று போராடியவர். ஒரே ஒரு முறை ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். அவர் படித்தது சட்டத்துறையில் படித்தார். ஆனால் MA பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் படித்தார். ஆனால் ஒரு முறை நான் சென்னையில் இருக்கிற ஒரு அம்பேத்கருடைய ஒரு விழாவுக்கு அழைத்தேன். அதில் பேசினார். அவர் பேசும்பொழுது இந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வெகுண்டெழுந்தால் அணுவை பிளக்கும் போது ஏற்படுகிற வெப்பம் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வெப்பம், அது எல்லாரையும் அழித்துவிடும். அந்த அணுவை பிளக்கிற எந்திரத்தின் பெயர் சைக்ளோட்ரான் என்று சொன்னார். நான் ஒரு இடத்துல காரில் வரும்போது கேட்குறேன், என்னன்னா நீங்க படிச்சது MA படிச்சீங்க, எக்கனாமிக்ஸ், இப்போ இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிசிக்ஸ் சயின்ஸை பற்றி பேசுகிறீங்களே எப்படி என்று கேட்டேன் அவர்கிட்ட. நீங்கள் படித்த, ஆனால் அணுவை பிளக்கிற எந்திரத்தின் பெயரை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அது எனக்கு அப்போவே நான் எழுதி வச்சுட்டேன். அப்போது சைக்ளோட்ரான், அப்புறம் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். சைக்ளோட்ரான் அப்படின்னா அணுவை பிளக்கிற எந்திரத்தின் பெயர். அந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை. அவர் சொல்லிக்கொண்டே போகலாம். மிக எந்த நேரத்தில் எந்த சப்ஜெக்ட்ல பேசினாலும் பேசுவார். அதே போல இந்த பஞ்சமி நிலம் மீட்பதற்காக இந்த காரணியில மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாரு. அது எப்படி, அந்த போராட்ட களத்துல நீங்க பங்கு பெற்றீங்களா? அவருடைய அனுபவங்கள் என்ன சொல்லுங்க. காரணி போராட்டம் என்பது, பஞ்சமி நிலம் போராட்டம் என்பது திகன்மர் செங்கல்பட்டினுடைய கலெக்டராக இருந்தவர் தான் அதை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இடமில்லாத மக்களுக்கு நிலத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று இந்த இந்து மத சனாதனவாதிகள் இல்லை அரசாங்கத்தில் இருக்கிற இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னால் கூட யாரும் அதை யோசனை செய்து பார்க்கவில்லை. ஆனால் பஞ்சமி நிலங்களை பஞ்சமர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் தான் அவர் எண்ணத்தில் உதித்தது தான். நாம் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழகத்தில் எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாக்கள் அங்கிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டிருந்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு மேம்பாடு கிடைத்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் சுதந்திரம் பெற்றா, போராடி வாங்கினா, செக்கு எடுத்தாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அவங்க போராடி பெற்ற சுதந்திரம் எதற்காக? சாதியை வளர்ப்பதற்காகத்தான். சுதந்திரம் நமக்கு இன்னும் கூட கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முழுமையான சுதந்திரம்
கிடைக்கவில்லை. அதே போல இந்த சட்டக்கல்லூரி இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமா வந்து சட்டக்கல்லூரி மாணவரானதுக்கு வந்து இவர் நடத்தின இலவச சட்ட ஆலோசனை மையம் தான் முக்கியமான காரணம் சொல்லல. அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு ஒரு வழக்கறிஞர் என்று சினிமாவில் கூட காட்டும் பொழுது ஒரு வழக்கறிஞரை காட்டுகிறான் என்று சொன்னால் திரைப்படத்துல அவரு குடுமி வச்சிருப்பாரு, கீழ்ப்பாசல் கட்டிருப்பாரு, நாமம் போட்டிருப்பாரு, அங்கவஸ்திரம் போட்டிருப்பாரு, அவர் தான் அட்வொகேட். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பழைய படத்துல அதான் காட்டுவோம், இவர் தான் அட்வொகேட்னு. அப்போ இந்த சாதிக்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் அந்த வழக்கு தொழிலை செய்ய முடியும் என்பது பழைய காலத்தினோட நிகழ்வு. ஆனால் சாமானிய மக்கள் இன்றைக்கு தமிழகத்துல குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக அளவில் வழக்கறிஞர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் பூவை மூர்த்தியார் தான் காரணம். ஏன்னா நான் அவர்கிட்ட நேரெடுத்து கேட்டேன், ஏன்னா நீங்க படிக்கும்போது சட்டக்கல்லூரியில் படிச்சுங்க, படிக்கும்பொழுதே நீங்க நிறைய பேரை சேர்த்து கல்லூரியில் சேர்த்திருக்கிறீங்க, எப்படி சாத்தியப்பட்டது? அவர் கூட இருக்க எல்லாரையும் சொல்லுவாரு, பிரதர் தம்பியை போட சொல்லுங்க சட்டக்கல்லூரியில், நான் இடம் வாங்கி கொடுக்குறேன், எப்படி சாத்தியப்பட்டது என்று கேட்டேன் அவர் இடத்துல. அப்ப சொன்னார், ஒரு ரெஜிஸ்டர் ஒருத்தர் பதிவாளர் மிகவும் நெருக்கமானவர், அவருக்கும் இன்னொருக்கும் பிரச்சனை வரும்போது இவர் சமரசம் செய்து வைத்தார், அவ்வளவுதான். அப்பொழுது பதிவாளர் இடத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் நிறைய பேருக்கு இன்றைக்கு அந்த கருப்பு கவுன் மாட்டினுகிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பூவை மூர்த்தியார் தான் காரணம். ஏன்னா மறுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவர் பல்வேறு இந்த மாதிரி இந்த இது என்ன மே மாதம் ஜூன் மாதம் என்று தொடங்கிவிட்டால், ஏப்ரல் மே ஜூன் மாதம் என்று தொடங்கிவிட்டால் ஒரு கல்லூரிகளுக்கு தான் சென்று வருவார். ஒரு முறை என்னை அழைத்து கொண்டு காலையில் போய் நிற்கிறேன், காலை வீட்டில் வேலூரில் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தி விட்டார்கள், நம்ம வேலூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சரி போகலாம்னு சொல்லி நானும் பிரயாணப்பட்டிருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு 10 பேர் வந்து ஒரு பெண்கள் கல்லூரியில் சேரன்னா உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன் யோசனை செஞ்சார். என்கிட்ட சொல்கிறாரு, ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை உடைச்சிட்டாங்களா, நாளைக்கு போகலாம், இன்னைக்கு குழந்தைங்களுடைய படிப்பு தான் முக்கியம், நீங்கள் வாங்கன்னு காரில் அழைச்சின்னு போகிறாரு. எங்கன்னா கிண்டியில் இருக்கிற எஸ்ஐடி கல்லூரி. அந்த கல்லூரியில் பேராசிரியர் யாருன்னு தெரியல, பிரின்சிபல் யாருன்னு தெரியல. இவர் என்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமாண்ணா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். உடனே அங்கே இருக்கிற சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஃபோன் பண்ணி எல்லாரும் வழக்கறிஞர்லாம் கேட்குறாரு, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா யாருன்னு தெரியல, அந்த அம்மா லேடியா யாருன்னு தெரியல. சரி என்று நான் சொன்னேன், ஏன்னா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து நில்லுங்க, நீங்கள் வந்து கல்லூரி வளாகத்துக்கு நான் போய் பேசிட்டு வரேன். எல்லா பிள்ளைகளும் அழைத்து கொண்டு அந்த கல்லூரி வளாகத்துக்கு சென்றோம். அப்போ வேட்டி கட்டின்னு வந்தார் அவர். ஆனால் நீ வேட்டியை அப்படியே இருங்க மடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டு அந்த அம்மாட்ட, வணக்கம், பூவை மூர்த்தியார் உங்களை பார்க்க வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே எழுந்து நின்ட்டாங்க அந்த அம்மா, அந்த பிரின்சிபல் மேடம். ஏன்னா ஏங்க எதுக்குங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் அவர் கொடுத்ததெல்லாம் போட்டிருக்கேன், அவர் ஏங்க இங்கே வந்தார், நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் இவ்வளோ உரிமையாக கேட்குறாங்கன்னு, எங்கே இருக்கிறாரு? கீழே இருக்கிற கலகன்னு இறங்கி வந்துட்டாங்க. அவங்க கீழே இறங்கி ஓடி வந்து, ஐயா வணக்கம் வணக்கம், வாங்க, உங்களை நான் ஆண்டர்சன் பேட்டைக்கு வரத்துக்கு இருந்தேன், இப்போ நீங்களே இங்கே வந்துட்டீங்க, வாங்க மேலையில் அழிச்சுன்னு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி விடுங்க, அது ஒரு அட்மிஷனுக்கு தான் வந்திருப்பீங்க, டயத்தை இருந்து காட்டுறாங்க, இவ்வளோ சீட்டை நீங்கள் கொடுத்து தான் ரெக்கமெண்டேஷன் தான், ஒன்றும் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், இவங்கெல்லாம் எதுக்கு அங்கே வந்தாலுங்க உங்ககிட்ட? அப்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லை இந்த முதல்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்கார்ந்தோடனே காஃபிலாம் கொடுத்த உடனே, சரி நான் உங்களை சந்திக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் நேரம் கொடுக்கும்போது நான் அழைச்சின்னு போகிறேன்னு சொன்னார். நீங்களே வந்துட்டீங்க, எங்கள் வீட்டுக்காரர் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் தெரியாது மேடம்னாரு. மேடம் கூட சொல்ல, சிஸ்டர் தான் சொல்லுவார் எல்லாரையும். அவர் இல்லை சிஸ்டர் என்ன, நீங்கள் எம்ஏ படிக்கும்போது உங்களுக்கு ஹெச்ஓடி யாருன்னு கேட்டார். அவர் ஒரு பேர் சொன்னார். சொன்னேன், அந்த அவருடைய மனைவி தான் நான் அப்படின்னு சொல்லி அவங்களே தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு ரொம்ப ரொம்ப அது சர்ப்ரைஸாக இருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரிங்க பரவாயில்ல, உங்களுடைய சர்வீஸ் அதெல்லாம் பார்த்துருக்குறேன், வியந்து போயிருக்கிறேன், உங்களை சந்திக்கணும்னு நானே நேரம் கல்கி பகவான் கோவிலுக்கு வருவேன், அப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவரை பார்த்துட்டு போனோன்னு நீங்களே வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பரவாயில்ல இப்போ வந்திருக்கிறீங்க, என்ன ப்ராப்ளம்னாரு. ஒன்றும் இல்லை மேடம், இந்த குழந்தைங்களாம் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்
அப்போ கூட அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு, இவங்களாம் எதிர்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா. சரி என்னடி உங்களுக்கு ப்ராப்ளம் சொன்னார். அப்புறம் ஹெச்ஓடி இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு, அந்த டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ் கேட்டேன், அப்படி எல்லாத்தையும் மாற்றி அங்கேயே உட்காந்து பேசி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும்போது அவர் கேட்குறாங்க அந்த அம்மா, இல்லைங்க வீடு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. இல்லை வேணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அனைத்து மாணவர்களையும் மாணவிகளையும் அழைத்து கொண்டு வந்து இங்கே ராயப்பேட்டையில் இருக்கிற ஒரு மிலிட்ரி ஹோட்டலில், வேலு மிலிட்ரி ஹோட்டல்னு நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பாடுலாம் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து அந்த எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு அமைச்சார். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கல்வி என்று சொன்னால் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் அப்படிங்க இன்னைக்கு எங்களுடைய அது வந்து ஸ்லோகன்ஸ். புரட்சி பாதம் பிரச்சனை பூவை மூர்த்தியார் அவர்கள் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்து மடைந்தவர் தான் டாக்டர் பூவை மூர்த்தியார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மாணவர்கள் இன்னைக்கு காவலரானதுக்கு காரணம் அவர் வந்து அந்த 3 சென்டிமீட்டர் குறைவா இருக்கணும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரிடம் கோரிக்கை வைத்திருக்கார். அது நிறைவேற்றும். அது மிகப்பெரிய ஒரு சாதனையா தான் நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியாதுல, காவல்துறையில பணியாற்றக்கூடிய அத்தனை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தெரியாதுல. நிச்சயமா கரெக்ட், சரியான கேள்வி. அதாவது 1995 அரக்கோணம் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் நிறைய குளறுபடிகள்லாம் ஏற்பட்டது. ஆனால் அவரை மன நோக வைத்தது நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் 1995 அந்த அம்மா கேட்கறாங்க மேடையில், உங்களுக்கு என்ன வேணும்? 12 லட்சம் பேர் சேர்ந்தாங்க அந்த மிகப்பெரிய. அதாவது மராட்டிய பத்திரிகையில எழுதுறான், மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற பத்திரிகையில யாரோ பூவை மூர்த்தியாரா ஒருத்தர் 10 லட்சம் மக்களுக்கு மேலே ஒன்று திரட்டிய ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர், அம்பேத்கருக்கு இணையாக ஒருத்தர் சேர்த்திருக்கிறார் தமிழகத்தில் அப்படின்னு பாராட்டெல்லாம் எழுதினாங்க. ஆனால் அந்த மேடையில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு. இவர் சொத்து சொகை எதுவும் கேட்கல. ஆனால் அந்த மேடையில் கேட்குறாரு, ஒன்றும் இல்லைம்மா, காவல்துறையில் பணியில் சேர்வதற்கு 166 சென்டிமீட்டர் வந்து உயரம் இருக்கிறது. அதுக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் உயரம் குறைவாக இருக்கிறது நிறைய பேர் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 சென்டிமீட்டர் குறைஞ்சிச்சுன்னா என்ன அனுஷ்டான வீட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் முறையிட்டு இருக்காங்க. இவர் மனசுல வச்சுட்டு அந்த அம்மாட்ட கேட்டாரு, ஒன்றும் இல்லைம்மா, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி இதுல ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுங்க, 3 சென்டிமீட்டர் குறைவா இருக்கிற தாழ்த்தப்பட்ட மாணவர்களை நீங்கள் காவல்துறை பணிக்கு சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்ன பிறகு உடனே அந்த அம்மா ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டு இன்றைக்கு காவல்துறையில 165 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்க வேலை செய்யறாங்கன்னா காரணம் பூவை மூர்த்தியார் தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதெல்லாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள்லாம் கிடையாது. அன்னைக்கு அதுவும் பேனர் போட்டது கிடையாது. மீடியாக்கள் வந்து தொலைக்காட்சியில காட்டுனதுல ஒன்றும் கிடையாது. ஒரு முறை நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலப்பாளையம்னு ஒரு ஊர், அங்கே ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபடுவதற்கு தடை இருந்தது, நீண்ட காலமாக இருந்தது. 100 வருடம் பழமையான கோவில் ஆதிகேசவ பெருமாள் கோவில், பெரியபாளையம் பக்கத்தில் மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊர். அது இவருதான் வந்து அப்புறம் அந்த ஊரில் வந்து மக்கள் வந்து பூவை மூர்த்தியார் வர வேண்டும், அந்த கோவிலில் வந்து நாங்கள் அனுமதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள், கோரிக்கை வைத்தார்கள். ஒரு சின்ன பிட்டு தான் என்கிட்ட இருக்குது, அந்த பிட்டு இன்னும் கூட இருக்குது, என் வீட்டில் இருக்குது. அந்த பிட்டில் வந்து பூவை மூர்த்தியார் வருகிறார், அவ்வளோதான். அனைத்து கிராம பொதுமக்கள். இவர் வந்து நானும் போயிருக்கிறேன். அப்போ பூந்தமல்லியில் இருக்கிற கோர்ட்டில் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு காலையில். நான் சொன்னேன், அண்ணா நம்ம சீக்கிரமாக போயிட்டோமா, மேலப்பாளையம் போயிட்டா பத்திரிகையாளர்லாம் வருவாங்க, அங்கே வந்து பேட்டிலாம் கொடுக்கலாண்ணா, ஹைலைட் ஆகும்ண்ணா நமக்கு அப்படின்னா. நானும் சும்மா இருங்க, அவர் சொல்கிறார், சும்மா இருங்கண்ணா, அந்த விளம்பரத்தால் நமக்கு என்னென்ன பிரயோஜனம், மக்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். நான் விளம்பரம் படுத்தினா நான் பிரயோஜனப்படுவேன், என்னுடைய முகத்தை காட்டினாங்க டிவியில், ஆனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம், வேணா நம்ம போகலாம், மெதுவாக போகலாம்னு நாங்கள் போனோம். போனால் எல்லாருமே போலீஸ் காவலர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க, ஒரு 500 பேர் இருப்பாங்க. பூவை மூர்த்தியார் வருகிறார் என்று தெரிந்தவுடன் எல்லா காவலர்களும் அங்கே தட்டி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. உடனே இவர் வந்த உடனே ஒன்றுமே சொல்லலை, நேராக வந்தார். சாதிக்கு இந்துக்கள் இருக்கிற பகுதிக்கு தான் போனார், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா அங்கே போகல. அங்கே போன உடனே அவங்கெல்லாம் வந்து, ஐயா நாங்கள் யாரும் சொல்லலை ஐயா, மக்களை போவானான்னு சொல்லி தாராளமாக உள்ளே போடுங்கன்னு.
நீங்களே அனுப்புங்க, உள்ளே போங்க அப்படின்னு மக்கள்லாம் போய் அங்கே தலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்து மொழி எழுந்து போயிட்டு பொங்கல் வச்சு வழிபட்ட ஒரு வரலாற்று பதிவு. எதுனா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினார். இந்த கோவிலில் சாமி கும்பிடுறதுக்காக நான் போராட்டம் நடத்தல, இவருடைய மக்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த போராட்டமே தவிர எனக்கு கடவுள் வேணும் நான் சாமி கும்பிட்றேன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். அதே தான் இவரும் செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு தெரிந்த வரையில் டாக்டர் பூவை மூர்த்தியாரோடு பாபா சாஹேப் அம்பேத்கரையும் புத்தரையும் ஒப்பிடலாம். புத்தருடைய அவர் பாருங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எங்கிருந்து வந்தது, யார் இது கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னா, இது வந்து நிறைய கம்யூனிஸ்ட்காரங்களாம் கேட்டா சொல்லுவாங்க நெப்போலியன் பிரெஞ்சிலிருந்து வந்தது, அதை தான் இவர் ஸ்லோகன்ஸா வச்சுக்கிறாரு இவருடைய கொள்கையாக, அது வந்து ஒரு ஸ்லோகமாக இவருடைய கட்சியினுடைய அடிப்படை சிந்தனையாக இருக்கிறது அப்படி என்று சொல்லுவார்கள். அது கிடையாது. இது பௌத்த 2556 வருஷத்துக்கு முன்னாடி பௌத்தத்தில் இந்த புத்தர் சொன்ன சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அதுதான் தன்னுடைய கட்சியினுடைய ஸ்லோகமாக வைத்திருக்கிறார். அந்த கொடியை கூட வடிவமைத்து இப்போ அந்த பௌத்தத்தினுடைய சிந்தனையை சொல்றேன். ஒரு நாள் நான் தலைவர் இந்த கிரீம்ஸ்வோர்ட் பகுதியில் ஒரு அம்மா தன்னுடைய பெண்ணுக்கு வந்து காதணி விழா நீங்கள் கண்டிப்பாக வரணும், மஞ்சள் நீராட்டு விழா நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. இவர் வந்து நோட்டீஸ் வாங்கினா 10 பழங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்தால் போதானே அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, அது எங்கன்னா கிரீம்ஸ்வோர்டில் எம்ஆர்எஃப் கம்பெனி ஒன்று இருக்கும், அது எதிர்த்தா மாதிரி ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு சின்ன தெரு 4 தெரு இருக்கும் அவ்வளோதான், ஒரு தட்டி ஒரு 4 கோணி அவ்வளோதான். அங்கே ஒரு மக்கள் அடர்த்தியாக இருப்பாங்க, நல்லா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அதுக்கு பேர் 29 கிரீம்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வர சொல்லி தொல்லை பண்ணாங்க. சரி, நானும் கூட போயிருக்கிறேன். அப்போது அண்ணனை வந்து வீட்டில் போயிட்டு, அண்ணனை இந்த மோகனான் அந்த அம்மா பேர் மோகனாவோட பாப்பா இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு வேணா கண்டிப்பாக போய் ஆகணும். சரி நான் போகலான்னு சொல்லிட்டு, கார் எதுவுமே இல்லையான்னாரு. அதுக்கப்புறம் எங்கேயோ ஃபோன் பண்ணார், ஒரு கார் வந்தது. நானும் அவர் தான் பின்னாடி உட்காந்து பூந்தமல்லியில் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நிறுத்திட்டு, அண்ணா ஓடாரு அவர் வெளியே, அண்ணே குழந்தைக்கு இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விட ஏதாச்சும் ஒரு ரிங்கி கொடுங்கன்னாரு. அது எடுத்துன்னு வந்த தட்டில். அப்புறம் நான் ஒரு ரிங்கி எடுத்து காட்டினேன், இது பரவாயில்லையான்னு. பரவாயில்லண்ணா நீங்கள் வச்சுங்க, பாக்கெட்டில் வச்சுட்டேன், நான் வந்து தரேன் காசுன்னு சொல்லார். இல்லைண்ணா நீங்கள் போங்கண்ணா பரவாயில்லண்ணான்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 29 கிரீம்ஸ் ரோட்டில் வந்தோடனே, அப்போது அந்த ஃபங்க்ஷனு அது ஒரு சமுதாய கூடத்தில் நடக்குது. அந்த 29 கிரீம்ஸ் ரோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு சமுதாய கூடம். அந்த சமுதாய கூடத்தில் அப்போ தான் வந்து டேபிள்லாம் போடுறாங்க, எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வராங்க, வந்து அமர்றாங்க. உடனே தலைவர் அந்த மோதிரத்தை என்கிட்ட வாங்கி அந்த பாப்பாவுக்கு போட்டு வாழ்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்போது எல்லாம் அந்த அம்மா வந்து என்னென்ன சாப்பிட்டு போகணும் அப்படின்னாங்க. இது நடந்து வந்து 99 இல்லை 2000 இருக்குன்னு நினைக்கிறேன். 1999 இல்லை 2000 அந்த வருஷத்தில் நடந்தது. அப்போது உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நான் சொன்னேன் அண்ணன் சாப்பிட மாட்டார், நான் வந்து பிரிஞ்சி சாதம் செஞ்சு வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கு போட்டு பிரிஞ்சி குருமா செஞ்சு வச்சுருக்காங்க, சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுறாங்க இவரை. அவர் சாப்பிட மாட்டார், அவர் சுகர் இருக்குது, உருளைக்கிழங்குலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் சொல்கிறேன், இவர் கையை பிடிக்கிறாரு. அப்படியே டேபிள் இல்லை, சேர் இல்லை, உட்காரத்துக்கு இடம் இல்லை. அந்த டேபிள் அப்படியே கீழே மேலுமா இருக்குது, சாயத்தலையமாக இருக்குது. உடனே அதில் பேப்பர் கூட போடல, உட்காருண்ணா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. என்னடா இவர், நான் உண்மையிலே எனக்கு பிடிக்கல, அது உண்மை சாப்பிட மாட்டோம், நம்மளாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா பிரிஞ்சி சாதம் சாதாரண ரேஷன் அரிசியில் செஞ்ச சாதத்தை இவர் உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாரு. எனக்கு புரியல. சரின்னு அந்த குருமாவை ஊற்றிக்கின்னு பிசைஞ்சு சாப்பிட்றாரு. நானும் மனசு பிடிச்சிக்கின்னு சாப்பிட்டு அவர் கூட வந்தேன். வரும்போது சொன்னேன். அப்போ வரும்போது சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஏழைங்க வீட்டில் தானே சாப்பிட்ணும், லட்சமாக செலவு பண்ணி பணக்காரங்க வீட்டுங்களை சாப்பிட்றத விட இது ஒரு மனநிறைவு எனக்கு இல்லை, அவங்களுக்கு கிடைக்கும். இதை நான் எங்கே ஒப்பிட்டு பார்த்தேன்னா, புத்தருடைய வாழ்வியல் தத்துவங்களில் கடைசியாக தன்னுடைய 80வது வயதில் அவர் அந்த காட்டு வழியே போகிறாரு. ஒரு அம்மா வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்க. அவங்க சுடுகாட்டில் காவல் காக்கிற புலையர் சாதியை சார்ந்தவர்கள்.
அந்த அம்மா கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு, வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு. ஆனந்தர் கூட இருக்கிறார், புத்தருடைய கூட அவர் உதவியாளர் ஆனந்தர் இருக்கிறாரு. ஆனந்தர் சொல்கிறாரு, இல்லை அவர் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி, அதனால வேணாம் அப்படின்னு, ஜீரணம் ஆகாது வேணான்றாரு. புத்தர் உடனே இப்போ மூர்த்தி அண்ணன் எப்படி கையை பிடிச்சி உட்காராரு அது மாதிரி ஆனந்தரை கையை பிடிக்கிறாரு. இல்லை சாப்பிட்டே ஆகணும்னு. அவங்க வீட்டில் வந்து பன்றி வாகை கறின்னு ஒரு கிழங்கு, அது பன்னிக்கறின்னு சொல்லாங்க, கிடையாது, பன்றி வாகை கிழங்கு. அந்த கிழங்கை சமைச்சு அவங்க வீட்டில் போடுறாங்க, சாப்பிட்றாரு. சாப்பிட்டு இரவு வராரு, பௌர்ணமி இரவு, வயிற்றுப்போக்கு ஏற்படுது. ஏற்பட்ட உடனே ஆனந்தர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது, இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இறக்கும் தருவாயில் சொல்லுகிறார். தன்னுடைய கருத்துக்களை உலகம் முழுக்க நீ பரப்பிடு அப்படியே ஆனந்தர்கிட்ட சொல்லிட்டு இறந்துடுறார். அந்த ஒரு நிகழ்வை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அந்த நிகழ்வை புத்தர் ஆனந்தரிடம் சொன்னது போல அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் என் இடத்தில் சொன்னார். அதுதான் நான் நிறைய இடத்துல நான் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பம், சாப்பிட்றதுக்கே அவருக்கு சுகர் இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அந்த உருளைக்கிழங்கு அந்த குருமா அதெல்லாம் வச்சு கம்பல் பண்ணி சாப்பிட சொல்கிறாரு. சாப்பிட்டு அவங்களுடைய அதே மாதிரி புத்தர் சொன்னார், அந்த அம்மா வந்து மனசு குளிரும், நான் வந்து சாப்பிட்றதுக்காக வரல, அவங்களுடைய மனம் சாந்தி அடையும், அவங்களுடைய மனம் ஆறுதல் அடையும் அப்படின்னு சொன்னார். அந்த நிலைமையில இவரை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவர், எல்லாராலும் போற்றக்கூடிய தலைவருடைய மரணம் பேசும் பொருளாக மாறியதுக்கு காரணம் இல்லை, அவருக்கு ஏற்கனவே வந்து 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்துரு. ஒரு முறை ஹார்ட் அட்டாக் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் எப்போ வந்ததுன்னு சொன்னால், கேசவப்பிள்ளை பூங்காவில் அதாவது இன்றைக்கு இருக்கிற அந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்ட, அந்த போதைப்பொருள் விற்பவர்களுக்கும் எங்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. ஒரு ஒற்றுமை குழு என்று போட்டு அந்த குழுவில் நான் தான் தலைவராக இருந்து பண்ணேன் கேசவப்பிள்ளை பூங்காவில். அப்போ நிறைய அசம்பாவிதங்கள்லாம் ஏற்பட்டது. எங்கள் மீது வழக்கெல்லாம் பிபிடி ஆக்ட்லாம் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் அந்த வழக்கு நடந்தது, 1999. அப்போது அந்த வழக்கு போடும்பொழுது ஆன்டிசிபேட்டிங் பெயில் எடுக்கணும்னு சொல்லி அண்ணன் வராரு. வந்தவொடனே ஹைகோர்ட்டில் 24 பேருக்கு பெயில் எடுக்கணும். 2 பிரிவாக போட்டாங்க, 12 பேர் 12 பேர்னு 2 பிரிவாக போட்டு, ஒன்றில் நான் A1, இன்னொன்று வந்து A2, இந்த 2க்குமே வந்து அவர் ஆன்டிசிபேட்டிங் பெயில் எடுக்கிறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு வராரு. ஹைகோர்ட்டுக்கு வந்த பிறகு மாடிப்படியில் ஏறி மேலே போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு அட்வொகேட்டை பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டு இறங்கும்பொழுது நெஞ்சு பிடிச்சின்னு உட்காந்துட்டார். அப்போ தான் என்னன்னா செஸ்ட் பெயின் ஆகிருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவருக்கு வேண்டிய டாக்டர்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்போவே அவருக்கு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னால் வேணான்ட்டார். ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னவனும் வேணான்னு சொல்லிட்டாரு. கடைசியாக அமிர்தக்கரை மீட்டிங் நடந்தது, சிறுபான்மை மாநாடு. அந்த மாநாடின் போதும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து மாநாட்டை அட்டன் பண்ணிட்டு போனார். இது மாதிரி அவருக்கு உபாதைகள் இருந்தது உண்மைதான், அவருக்கு சுகரும் இருந்தது. அதற்கு பிறகு அண்ணன் வந்து இறக்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி என்கிட்ட பேசுகிறாரு. பூவை மூர்த்தியார் அண்ணன் ராத்திரி பேசுகிறாரு. ஒரு வழக்கு அவர் மேலே புனையப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு அவரு குற்றவாளி கிடையாது, அவர் வேண்டுமென்று அந்த வழக்கு யாரோ செய்த தவறுக்கு பூவை மூர்த்தியார் அப்படி என்று அந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டு அந்த வழக்கில் ஆன்டிசிபேட்டிங் வந்து வாங்குறாரு. நான் தான் சூரிட்டி, அரசாங்க சூரிட்டி நான் தான் போட்டேன். அப்போது அவர் கூட போகும்போது சொல்கிறேன், அதனால் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும், நீங்கள் வந்து 15 நாள் கண்டிஷன் பில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கையெழுத்து போடணும் ஹைகோர்ட்டில் அப்படின்னு. சரி காலையில் வரேன்னு சொல்கிறார். ராத்திரி பேசுகிறேன் நான், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நைட்டு பேசும்போது, இல்லை இங்கே தான் திருமங்கலத்தில் தான் இருக்கிறேன், அங்கே கங்கா ஸ்வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, திருமங்கலம் சிவா மற்றும் அந்த தென்றல் ராஜா எல்லாம் இருக்கிறாங்க, என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் நான் காலையில் வந்துருங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு போனார். போகும்பொழுது அதுக்கப்புறம் நடந்தது, அவர் போகிறாரு. போன உடனே ராமஞ்சேரின்னு ஒரு இடம், திருவள்ளூர் தாண்டி ராமஞ்சேரி ஒரு இடத்துல போகும்போது இந்த ஹார்ட் அட்டாக் வந்து அவர் படுத்துறாரு. அந்த வண்டியிலே சுமோ அந்த வண்டியில் படுத்துறாரு. கூட வந்து 2-3 பேர் இருந்தாங்க, அந்த பூண்டி பாபு 2-3 பேர் இருந்தாங்க.
அப்போ தான் அவங்க இன்டிமேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு பண்ணாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, இல்லை ஏற்கனவே இறந்துட்டார். அவர் வந்து தன்னுடைய உடல் உபாதைகளை சரிவர கவனிக்க இப்போ மாதிரி ஆன்ஜியோ பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் உயிரோடு இருந்திருக்கலாம். அவர் அது கேர் பண்ணல. அவர் அதை அந்த தவறாக வந்து அவரை பற்றி மர்மமான முறையில் இறந்தார், தூக்கு போட்டுன்னு செய்தார். அவர் யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. அது தவறான ஒரு தகவல். அதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். அதே போலண்ணா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித்து தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய கனவுகள். ஏன் தலித் அமைப்பு தலைவர்களா இந்த ஒன்று சேரக்கூடிய காலம் எப்போ வரும்? பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தமிழகத்தை ஆளக்கூடாது, ஏன் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரமாட்டுது? சரியான இது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கேள்வியை. இது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. தலைவர்களை ஒருங்கிணைப்பது என்பது சாத்தியப்படாது. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே 2000-3000 வருஷமாக அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் 2000-3000 வருஷமாக இருக்குது. ஒரு தலைவர் அல்ல, 1000 தலைவர்கள் கூட தோன்றலாம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் உண்மையானவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, 2000 வருடங்களாக ஏமாற்றப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றாத தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று பாபா அம்பேத்கர் சொல்கிறார் இல்லையா? நீ வந்து இப்போ இங்கே கோவளத்து இருக்கிற பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பூவை மூர்த்தியான அண்ணன் இருக்கும்போது கொடியேற்று போனார் ஒரு முறை. அது பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாம் பெரியவங்களாம் வந்து கேட்குறாங்க, ஏங்க நேத்திக்கு வந்து கிருஷ்ணசாமி வந்தார், அதுக்கு முன்னாடி வந்து சேக்கு தமிழரசன் வந்தார், அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார், இப்போ நீங்கள் வந்துக்கிறீங்க. அண்ணனை கேட்குறாங்க பூவை மூர்த்தியார், நீங்கள் வந்துக்கிறீங்க, இந்த மாதிரி 4 பேர் ஆளுக்கு ஒரு கொடி எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்களுக்கு இது ஒரு கோமணம், ஆளுக்கு ஒரு பாதை கட்சின்னா நாங்கள் எங்கே போய் நிற்கிறது துணிக்காக அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர். அப்போது அண்ணன் சிரிச்சிங்கன்னு சொன்னார், இல்லைங்க நான் வந்து நீங்கள் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது, நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்டார், நீங்களாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொன்னார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மக்களை ஒருங்கிணைக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறேன், தலைவர்களை ஒருங்கிணைக்கிற வேலை எங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த சமுதாயத்தில் அவ்வளோ பிரச்சனை, 1000 தலைவர்கள் இருக்கலாம். இப்போ ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் இந்த சமூக மக்களுக்கு, நல்லதுதான். ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்களா அவர் கிருஷ்ணசாமி இருக்கிறார், இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார், ஜெகன்மூர்த்தி இருக்கிறார். இவர்கள் ஆளுக்கு ஒரு மூலையா போராடிட்டோம். அவ்வளோ மண்டி கெடுக்கிற பிரச்சனைகள், ஏராளமான பிரச்சனை ஒரே தலைவரால் தீர்த்து வைக்க முடியாது. பாபா அம்பேத்கர் இருக்கும்பொழுது நான் மட்டும் தான் தலைவர்னு சொல்லியிருக்கிறார், அவர் இதுவரை சொன்னதே இல்லை. கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொது பிரச்சனைகள் வரும்போது எல்லாரும் சேர்ந்து போராடட்டும், தவறில்லை. இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போகிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்தது. அப்பொழுது யார் போராடினார்கள் சொன்னா, சகோதரர் அண்ணன் திருமாவளவனும் ஜெகன்மூர்த்தி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் சைதாப்பேட்டில் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி காட்டணும். இப்போ அதனால பொதுவாக ஒரு பிரச்சனை வரும்போது இவர்கள் ஒன்று சேர்வது தவறில்லை. ஆனால் நம்ம சொல்றதுதான் தவறு, இவங்களாம் ஒன்று சேரணும், அது மிகப்பெரிய தவறு. என்ன இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவி அனுபவிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆயின பிறகு அவர் அரசாங்கத்தில் இருக்கும்போது யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு, கடுமையா இருப்பாரு. ஒரு சாதியின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணிக்கு சேர்ந்திருப்பார். ஒரு IAS அதிகார ஓய்வு பெற்றிருப்பார். அவர் ஓய்வு பெற்ற பின்னால ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஒரு பங்களாவில் வீடு கட்டிக்கின்னு ஈசி சார்ல இப்படி காலாட்டிட்டு இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர மாட்டானுங்க. இவனுங்க யாரு அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவுக்கு நம்ம ஆளுங்க போயிட்டு நீங்கள் வாங்க அழைப்பதற்கு கொடுக்க போனால் இவர் கால் மேல் காலை போட்டுக்கின்னு நீங்களாம் ஒன்றா சேர மாட்டீங்களா? நீங்கள் அங்கே ஒருத்தங்கிறான், இங்கே ஒருத்தங்கிறான், இங்கே முதல்ல உனக்கு சமூக அக்கறை இல்லை. நீ இந்த இடஒதுக்கீட்டின் பலனை முழுமையாக அனுபவித்தவர்கள் யார் என்று சொன்னால் அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள். ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்தை ஏறெடுத்து பார்ப்பது கூட கிடையாது. நான் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளை சொல்கிறேன். சமூகத்தில் போராட்டம் பிரச்சனைகள் நிறைய போராடி கொண்டிருக்கிற தலைவர்கள் இல்லை என்று சொல்ல, ஆனால் இந்த சமூகத்தில் இருந்து அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணிக்கு சேர்ந்து எல்லாம் முழுமையாக அனுபவிச்சுட்டு அப்புறம் குறை சொல்றது என்ன பண்ணாங்க? இந்த இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர வேண்டியது. அதான் ஒரு தெருவுக்கு ஒரு தலைவர் கூட வரலாம், ஒரு ஊருக்கு ஒரு தலைவர், ஒரு தெருவுக்கு ஒரு தலைவர்,
ஒரு 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 ஒன்றியத்துக்கு தலைவர், ஒரு மாவட்டத்துக்கு தலைவர், அப்படி தலைவர்கள் உருவாகலாம். அதுக்காக லெட்டர் பேட் இயக்கங்கள்லாம் வந்து உண்மையானவர்களா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எல்லாருக்கும் அந்த சமூக அக்கறைன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, அது தப்பு. அதுதான் இந்த சமுதாயத்தில் போராடி பெறுகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு ஆதாயமே. விட்டொழிக்க வேண்டியது சாவை பற்றிய அச்சத்தை மட்டுமே பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த சமூக மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒழுக்க சீலராக நல்லவர்களாக பலரால் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றாத தலைவராக இருக்க வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கூற்று. அதன்படி நடப்பவர்கள் தான் உண்மையான தலித் மக்களின் தலைவர் என்றீங்க. ஆமா, தலித் மக்களுடைய தலைவராக இருக்கிறவர்கள். அதாவது மற்ற தலைவர்கள் ஏமாற்றலாம், இப்போ ராமதாஸ் ஏமாத்தலாம் அவரை, அவங்க சமுதாயத்தை, ஏன்னா வளர்ந்து விட்ட சமுதாயம். அதே மாதிரி ஏசி சண்முகம் அவரு ஏமாத்தலாம் முதலியார் சமுதாயத்தை, அவரு வளர்ந்து விட்ட சமுதாயம். அப்புறம் நாயுடு சமுதாயம் அவங்களே ஏமாத்தலாம். ஆனா நம்ம தலைவர்கள், அதாவது ஷெட்யூல் இன தலைவர்கள் ஏமாற்றக்கூடாது. ஏன்னால் இது கொஞ்சம் கொஞ்சமான கொடுமையை அனுபவிக்குங்கள், அது நிறைய அனுபவிக்கிறாங்க, இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு கூற்று வந்து அம்பேத்கருடைய கூற்றுக்கு பிரகாரம் நாம் ஒழுக்க செயலாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று என்னுடைய கருத்து. நிச்சயமான இவ்வளவு நேரம் இந்த அரங்கத்துக்கு வந்து அருமையான பதிவுகள் செய்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி.